30 டேஸ் சேலஞ்சில் டே 3 வந்து சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்லேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் போட்டுக்கிட்டு இதை நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து டபுள் பெல் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை ரெண்டாக எடுத்துகிட்டு த்ரெட்டை நாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விரல் வச்சுக்கோங்க. விரல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இதை தான் நான் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ இதே மாதிரி த்ரெட்டை வந்து 2 விரலில் வச்சுட்டு ஒரு விரலில் விட்டுடணும். நம்ம எடுத்து லாஸ்ட் எண்டை நாட் போட்டுட்டு பேக் சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது செயின் ஸ்டிச் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதுக்கு தான் இது. சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்லாம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டும் இது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஷார்ப் எட்ஜஸ்லாம் இப்போ நீங்கள் அந்த இடத்துட்ட எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோவில். அதாவது நம்ம அந்த லைன் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சைடில் வராமல் அந்த சைடில் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. குட்டியாக ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேமை நல்லா திருப்பி நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம நீடியில் மட்டும்தான் நம்ம எந்த சைடில் வந்து நீடியில் மட்டும் திருப்பிட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதாவது இதான் 2 விஷயம் நம்ம பார்க்குறது. ஷார்ப் எட்ஜஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். நம்ம எண்ணாட் வந்து அதாவது செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கும்போதே லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பேக் செயின் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் லைன் வந்து கரெக்டாக அந்த லைன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நல்லா வரும். நல்லா 90 டிகிரியில் வரலையும் நீங்கள் நீடியில் வந்து கீழே நல்லா விட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து சுற்றி எடுங்க பேக் சைடில். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் வந்து சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜரி த்ரெட்டு ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இதில் வரலன்னா சில்க் த்ரெட்டில் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஒரு 3 டைம்ஸ் போட்டு பார்த்துட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸில் வந்து நம்ம இதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம நீடில் மட்டும் ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஃப்ரேமை வந்து திருப்பி நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 டைம்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 4ல் வந்து பார்க்கலாம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லாமல் ரவுண்ட் ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி.